வானத்தின் நட்சத்திரங்கள் சாட்சியாக, காலத்தின் ஓசை சாட்சியாக அல்லாஹ் குரானில் சத்தியம் செய்கிறான். வானத்தின் உரிமையாளர் மீது சத்தியமாக. ஒரு காலம் ஒரு கொடூரமான அரசன் ஆட்சி செய்தான். அவன் சொன்னான், நான் தான் உங்களின் இறைவன். ஆனால் அந்த மக்களின் இதயத்தில் ஒரே ஒரு நம்பிக்கை மட்டுமே இருந்தது, எங்கள் இறைவன் அல்லாஹ். அந்த நம்பிக்கைக்காக அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். பெரிய பெரிய பள்ளங்கள் தோண்டப்பட்டன. அதில் நெருப்பு கொளுத்தப்பட்டது. நெருப்பு அல்ல, நரகம் பூமியில் இறக்கப்பட்டது போல. ஒரு தாய் தன் குழந்தையுடன், அல்லாவை மறுத்துவிடு, இல்லையென்றால் இந்த நெருப்பில் வீழ்வாய். தாய், அவள் கையில் குழந்தை. நெருப்பின் வெப்பம் அவளை பயமுறுத்தியது. அவள் கால்கள் நடுங்கின. அப்போது அந்த பச்சிளம் குழந்தை பேசினது, அம்மா, பயப்படாதே, நீ சத்தியத்தின் மீது இருக்கிறாய். அந்த தாய் அந்த நெருப்பில் குதித்தாள். அவர்கள் எரிந்தார்கள். ஆனால் அவர்களின் ஈமான் எரியவில்லை. அவர்களின் உடல் சாம்பலானது. ஆனால் அவர்களின் நம்பிக்கை சுவர்க்கமாக மாறியது. அல்லாஹ் சொல்கிறான், நம்பிக்கையாளர்களை எரித்தவர்கள் நிச்சயம் நரகத்தின் தண்டனையை சந்திப்பார்கள். அந்த மக்களின் பெயர்கள் மறைந்திருக்கலாம், ஆனால் அவர்களின் ஈமான் குரானில் என்றென்றும் உயிருடன். நாம் சோதிக்கப்படுகிறோம், ஆனால் நம் ஈமான் எவ்வளவு உறுதியானது!